ஓன் ஹவுஸ் ஆமா நம்ம வீடு ரெண்ட் எவ்வளவு ரெண்டல் பே பண்றீங்க? மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. கிராண்ட் ராயல் டூர்ஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. இது எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் ஸ்டோர்ஸ் கரெக்ட்டா? கரெக்ட். பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கஸ்தூரி அத்தாச்சி கேரக்டருக்காக. இது உண்மையிலேயே அந்த திராட்சை தோட்டமா இல்ல எடிட்டிங்கா? இல்ல அது உண்மையிலே திராட்சை தோட்டம் எங்க ஊரு. அது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும். ஓகே. எனக்கு 1.5 வயசா இருக்கும்போது எங்க அப்பா பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1000 எபிசோட் அவார்டு வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி ஃபுல்லா அதுல இருக்கும். எஸ் நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. அதை வாங்கி அந்த கண்ணில் நான் பார்க்கணும்னு நிறைய ஏங்கிருக்கேன். எவ்வளவு அவார்ட்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட? 50 இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போதே அவங்கள நாங்க அவ்வளோ மிஸ் பண்றோமே. நீங்க அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, ரீல்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க, பயங்கர ஃபன்னா இருந்திருக்கும். அதோட மெமரிஸ் பத்தி சொல்லுங்க. நிறைய சொல்லிட்டோம். அதான் மெமரிஸ். ப்ளவுஸ் மட்டும் ஒரு 1000 ப்ளவுஸ் இருக்கும். 1000 ப்ளவுஸ். ஓகே. அது ஒரு பெரிய அட்டை பாக்ஸ், 2 அட்டை பாக்ஸ், 3 அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக ப்ளவுஸ். ஊரில் போயிட்டு நல்ல ஒரு கோணி பையில் எடுத்து சேலையை பூரா அடுக்கி கட்டி பஸ்ஸில் போட்டு விட்டு இங்கே வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த சேலை தான் மேக்ஸிமம். நான் தீவிர சிவபக்தின்னு சொல்லியிருக்கேன். ஆதி யோகி இது உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்குல ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியலட்சுமி சீரியல்ல நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர் செல்வி இல்லைங்க, நம்ம கம்பம் மீனா மேம் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க போய் அவங்கள மீட் பண்ணிடலாம். ஹாய், வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். தேங்க்யூ. உள்ள வந்தோடனே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது இந்த ஊஞ்சல் தான். ஸோ அது பெண்களுக்கு மட்டும் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஊஞ்சல் வீட்டுக்குள்ளே இருக்கணுன்றது ஒரு சின்ன ஒரு ஆசைன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஊஞ்சல் பற்றி சொல்லுங்கள். எப்போ வாங்கினீங்க? உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? ஊஞ்சல் 2018 வாங்கினது. அது வாங்கினது எனக்கு ஆசை அப்படிங்கிறத விட, எனக்கு என் பெரிய கல்யாணம், என் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் பெரிய மருமக கன்சீவாக இருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ஊஞ்சல் நான் வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்காக நீங்க வாங்கி கொடுத்தீங்க, பிரசன்ட் பண்ணீங்க. பாவம். மாமியார் மருமகளுக்காக 6 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ எப்படி இப்போ அவங்களோட குழந்தை வரைக்குமே ஜாலியாக விளையாடுவாங்கல்ல இதில்? இல்லை, அவங்க இப்போ இங்கே இல்லை, அவங்க லண்டனில் இருக்கிறாங்க. ஆனால் ஊஞ்சல் எங்கள் கூட இருக்கு. ஓகே மேம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி இது யார்? உங்களோட கண்டிப்பாக உங்களோட ஒன் ஆஃப் த ஃபேன் தான் இது கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? கண்டிப்பாக. எனக்கு என்னோட பிறந்த நாளைக்கு ஒரு பேர் அமுதன் பச்சைமுத்துன்னு பேர். அவங்க எனக்கு சர்ப்ரைஸாக வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்னடா எப்படி தெரியும், அதெல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு வந்தோன்னு சொல்லி எனக்கு வரைஞ்சி என்னோட பிறந்தநாள் கிஃப்டாக கொடுத்தாங்க. அந்த நடுவில் இருக்க படம். ஓகே ஓகே மேம். ஸோ அடுத்தது இந்த ஃபோட்டோ. இது எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் ஸ்டோர்ஸ் கரெக்டா? கரெக்ட். ஓகே. பாண்டியன் ஸ்டோர்ஸில் கஸ்தூரி அத்தாச்சி கேரக்டருக்காக அது ஒரு ஃபங்க்ஷன் சீக்வன்ஸு. ஃபங்க்ஷன்னா கன்சீவாக இருப்பாங்க. மீனா கேரக்டர் கன்சீவாக இருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காக நான் இருந்த அது ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஒருத்தவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த ஃபோட்டோ இது உண்மையிலேயே அந்த திராட்சை தோட்டமா இல்லை எடிட்டிங்கா? இல்லை, அது உண்மையிலே திராட்சை தோட்டம் எங்கள் ஊர். ஓ ஓகே. கம்பம். கம்பம் சுருளி ஃபால்ஸ். நாங்கள் அங்கே ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். போயிட்டு உள்ள சுருளி ஃபால்ஸில் உள்ளே போயிட்டு இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளெல்லாம் போனோம். அங்கே அப்பாச்சி பண்ணைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அது ஃபுல்லாக அப்படியே திராட்சை தான் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் பாப்பா, பேர் மெலினா, எல்லாம் உள்ளே போயிட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்தோம். உங்க பேத்தி இவங்க? ஓகே ஓகே. பேத்தி மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பையன். ஓகே ஃபர்ஸ்ட். ஓகே. ஆக்சுவலாக இதில் எனக்கு பார்க்குறதுக்கு
பாட்டியும் பேத்தியும் மாதிரிலாம் இல்ல. ஏதோ சின்ன ஏஜ் உள்ள ஒரு லேடி அவங்க கூட அவங்க கையில வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் மேம் இப்போ நீங்க நம்ம கம்பம் ஊருக்கு ஸோ நம்ம இப்போ நீங்க அதுல எப்படி இருக்கீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து செலிபிரிட்டிஸ் இந்த ஃபங்க்ஷன்லாம் போற மாதிரி இருக்கீங்க. பட் அந்த நம்ம ஊர்ல அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்களா? எங்க ஊர்ல என்னைய விட எல்லாரும் அவ்வளோ அட்வான்ஸா இருக்காங்க. நம்மளால் நான் போனா அங்க போனா அப்படியே சும்மா பங்கரையா தான் சுத்திட்டு திரிவேன். எல்லா மக்களும் அங்க எல்லாம் அட்வான்ஸ்டா இருக்காங்க. இப்ப எல்லாம் எங்க கம்போனா வில்லேஜ்ல எப்படி இருக்காங்க அப்படிலாம் இல்லை, எல்லாம் நல்லா வேற லெவல்ல இருக்காங்க. ஸோ இந்த திராட்சை தொட்டு பார்க்கும்போது இது மாதிரிலாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. வாங்க ஒரு நாள் ஊருக்கு வாங்க. ஒரு நாள் வரோம், அங்கேயும் நம்ம வந்து போறோம். ஓகே. அங்க சுருளி ஃபால்ஸ் நல்லா பார்க்க வேண்டிய இடம், நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்துடுறோம். 18 சித்தர்கள் வாழ்ந்த இடம் அது. ஸோ அந்த ஃபோட்டோல இருக்கவங்க யாருமே? அது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும். ஓகே. எங்க அப்பா எனக்கு 1.5 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க. நான் எங்க அப்பா பார்த்ததே கிடையாது. அது எங்க அம்மா. எங்க அம்மா இறந்து இப்போ ஒரு 2004ல் இறந்தாங்க. 21 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. அம்மாவோட தைரியம் தான் எங்களுக்கு. ஸோ அடுத்ததா வந்து இங்கே ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த பாப்பா இந்த பாப்பா தான் அந்த பாப்பா. ஓ இந்த பாப்பா பெரிய ஆளுநோட இங்கே எடுத்திருக்காங்க. அதுவும் அவள் தான், மெலினா தான். இன்னும் சின்ன இப்போ 2வது பையனுக்கு குழந்த ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கு. பையனுக்கு 2 வயசு ஆகுது, பொண்ணுக்கு இப்போதான் 1 மாதம் ஆகுது. இன்னும் அந்த நாங்கள் இன்னும் பெருசா ஃபோட்டோ எடுத்திருக்கோம், வைக்கல. வைக்கணும், இனிமேல் தான் ஒன்னொன்னா நிறைய வைக்கலாம். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கும் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைமா இருக்கிறதுனால நியூ பார்ன் பேபி கூட கூட நல்லா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நிறைய. ஆமா. ஓகே. அவங்க எங்க மேம் இருக்காங்க? ஊர்ல இருக்காங்க, கம்பத்துல. என்னோட மருமக கம்பம் தான், அப்பா வழியில சொந்தம். 2வது மருமக. அதனால அங்க ஊர்ல டெலிவரி அங்க இருக்காங்க. அதனால என் பையனும் அங்க இருக்கான், ஊர்ல இருக்கான். அதாவது நடுவுல நான் ஷூட் கேட்டப்ப இருமா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னீங்கல்ல, அதுதான். ஸோ இப்போ அடுத்ததா நாங்க எங்களை ரொம்ப வந்து கவர்ந்ததே பாத்தீங்கன்னா உங்களோட அவார்ட்ஸ். ஏன்னா நம்ம எவ்வளவு உழைப்பு போடுறோமோ அதோட பிரதிபலன் தான் இது எல்லாமேன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம அங்க போய் இது கம்மி, இதுல பாதி ஊர்ல வேற இருக்கு. ஊர்ல வைக்க முடியாம கம்பத்துக்கு அப்படியே அங்க கொடுத்து விட்டுட்டு இங்க கொஞ்சம். ஸோ மேம் இங்க வாங்கினதுலேயே ஃபர்ஸ்ட் அவார்ட் எது மேம்? நான் அதாவது நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அவார்டு எனக்கு ரொம்ப என்னைய மனசுக்கு சந்தோஷமாக இம்ப்ரெஸ் பண்ண அவார்டுனா அது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1000 எபிசோட் அவார்டு. அது அங்கே இருக்குது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி ஃபுல்லாக அதில் இருப்போம். அது 2வது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நம்மளுக்கு இந்த அவார்டு வாங்க மாட்டோமான்னு ஏங்கி ஏங்கி வாங்கி கிடைச்சிருச்சேன்னு ஒரு சந்தோஷப்பட்ட அவார்டு வந்து விஜய் அவார்டு. எஸ், நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா அதான் சென்டரா வச்சிருக்கீங்க. எனக்கு அதை வாங்கி அந்த கண்ணில் நான் பார்க்கணும்னு நிறையா ஏங்கியிருக்கேன். நம்ம வாங்கணும், நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிலாம் நினச்சிருக்கேன். நான் எதிர்பார்க்காத ஒரு தருணம் பாக்கியலட்சுமிக்காக எனக்கு கொடுத்தாங்க. பாக்கியலட்சுமிக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர். வாவ், சூப்பர் மேம். ஸோ நீங்க வந்து எவ்வளோ அவார்ட்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட? தெரியலையே செல்லம், நான் என்னலையே. சரி, ஏதோ கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா இத்தனை இருக்கும், ஒரு 50க்குள்ள இருக்கும், அவ்வளோதான். இங்கே நான் உட்காந்தேன்னா நானா இருப்பேன். இங்கே தான் காஃபி குடிப்பேன், இங்கே தான் ரிலாக்ஸ் பண்ணுவேன், இங்கே தான் ஃபோன் பேசுவேன்னா எந்த இடம் மேம்? வீட்டில் என் பெட்ரூம் தான். இங்கே வருவோம், நேராக வந்தால் நேராக பெட்ரூம் தான் போவோம். எல்லாம் எடுத்து போட்டு குடிச்சிட்டு திரும்ப பெட்ரூம் தான். உள்ளே போய் அடைச்சிவேன், உட்காந்துருவோம். அதுதான் நம்மளுக்கு என்னோட ரிலாக்ஸேஷன் எல்லாமே. ரொம்ப ரேராக வீட்டில் இருக்கோம் அப்படின்னா டிவி ஹாலில் உட்காந்து டிவி பார்ப்பேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இது ஓன் ஹவுஸா மேம் நம்ம வீடு? இல்லை, இது ரெண்ட். எவ்வளோ ரெண்டல் பே பண்ணுறீங்க? 25,000. 25,000. ட்ரிபிள் பெட்ரூம் ஆக்சுவலி இது. ஏன்னா 2 பையனுக்கும் ஆளுக்கு ஒரு பெட்ரூம், என்னோட ரூம் ஒன்று. அதனால ட்ரிபிள் பெட்ரூம். இங்கே மெயினாக வேறு இருக்குது, நம்ம போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கம்பம்ல ஓன் ஹவுஸ் இருக்கு? கம்பம் இங்கே சென்னையிலுமே ஓன் ஹவுஸ் இருக்கு. அப்படியா? ஆமாம். அந்த வாடகையை வாங்கி இங்கே வாடகை கொடுத்துட்றோம். அதனால கொஞ்சம் எங்களுக்கு தெரியல. எல்லாரும் ஓன் ஹவுஸ் இருக்குல்ல, ஏன் நீங்கள் அங்கே இருக்க வேண்டியதானே நானே கேட்கலாம் தான் அப்படின்னு கேட்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த கனவே வந்து சொந்த வீடு வாங்கணும், அங்கே இருக்கணும். இல்லை, ஆக்சுவலி நாங்கள் வந்து சொந்த வீடு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். கொஞ்சம் பழைய மாதிரி, பழைய கட்டடம், பழைய வீடு அது. அதுலேயுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸே கீழே மேலே அப்படிலாம் இருக்குது. சரி, நம்ம எங்கள் திங்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேசியஸாக கொஞ்சம் பார்வையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே வாடகைக்கு விட்டுட்டு அந்த வாடகையை வாங்கி இங்கே கொடுத்துட்டு நாங்கள் இருக்கோம். ஓகே. நம்மளுக்கு வந்து எல்லாம் எப்படி இருந்தாலும் ஒன்று தானே, அங்கே இருந்தாலும்
நம்ம வாடகை இல்லை இருப்போம். இப்போ அந்த வாடகை இதுவும் நம்ம கையில இருந்து கொடுக்கலாம். அந்த வாடகையை வாங்கி இங்க குடுக்குறோம். ஏதோ ஒண்ணு நம்ம வந்து நம்ம கை காசு போடாம இந்த மாதிரி ஆமா ரொட்டேஷன் மூலியமா தானே இருக்கு. ரொட்டேஷன் மூலமா இருக்கு. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறோம். அது வீடு இன்னும் கட்டணும். நாங்க ஓகே. கட்டணும்னா சொந்த வீட்டுக்கு போயிடுவோம். சீக்கிரம் கட்டிடுவீங்க மேம். கண்டிப்பா. இங்கதான் வலசரவாக்கம் தான். வலசரவாக்கம் இதே சரௌண்டிங் தான். ஆமா. ஓகே. அண்ட் இந்த கபோர்ட்லாம் எப்படி மேம் இங்கே இருந்ததா? வீடு ஹவுஸ் ஓனரோட. ஓகே. இதுல இப்படி இருந்தது. ஸோ அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க உங்களுக்கு. ட்ரெட்மில்லு ஆமா எல்லாம் இருக்கு. ஸோ எப்படி மேம் டைம் கிடைக்குது அந்த ஒர்க் அவுட்லாம் பண்றதுக்கு? ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணிடுவேன். மேக்ஸிமம் மார்னிங் கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒரு 10 நிமிஷமாவது பண்ணிட்டு போயிடுவேன். ட்ரெட்மில்ல நீங்க எவ்வளோ நேரம் போவீங்க? கார்டியோ எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? அதான் அவசரம் நம்ம போறோம்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அப்படி பண்ணிட்டு அப்படி போயிடுவேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இதுல போறதை விட நம்ம வெளியில போய் நடக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்க் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அங்க போயிடுவேன். அங்க போனோம்னா நம்மளுக்கு அங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ட்விஸ்டரு எல்லாமே இருக்கும். கைக்கு ட்விஸ்டரு எல்லாமே இருக்கும். புல்லப்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும். அதனால அங்க போய் கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு அப்படி வருவேன். சூப்பர் மேம். அண்ட் அந்த அந்த பால் பேர் என்ன சொல்லுவாங்க? ஜிம்பால். ஜிம்பால். ஸோ இதுலயுமே வந்து டைம் பாஸ். ஆனா இது மோஸ்ட்லி நாங்களாம் பார்த்ததுல விளையாடதான் மேம் செய்வோம். இல்ல நானா ஒர்க் அவுட் பண்ணுவேன்ப்பா. இதுல எப்படி பண்ணுவாங்க? ஒரு செகண்ட் வாட்டி பண்ணி காட்டுங்களேன். பண்ணி காட்டினா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த மாதிரி இல்ல. இது நல்லா பெண்ட் பண்ணி அப்படியே கீழே வரைக்கும் போவாங்க. நம்ம சும்மா இந்த முதுகெலும்பு இதுக்காகவும் ஸ்ட்ரக்சர்க்காகவும் நல்லா கரெக்டாக. அப்போ எனக்கு அது ஒரு வாட்டி நீங்கள் ஒர்க் அவுட் அது பண்ணுறப்ப வீடியோ எடுத்து எனக்கு கண்டிப்பாக பார்க்குறேன். ஓகே. அண்ட் அந்த ஃபோட்டோ மேம் அதில் இன்னுமே எங்கே இருக்கீங்களே? எப்படி எடுத்தீங்க? பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் ஸ்டார்டிங். பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ஏதோ ஃபங்க்ஷன் சீக்வன்ஸு அப்போ எடுத்த பாண்டியன் ஸ்டோர்ஸோட லொக்கேஷன் தான் இது. பின்னாடி எல்லாமே அங்கே ஊஞ்சல் இருக்கும். நாங்கள் ஊஞ்சலில் விளையாடிக்கிட்டேவும் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ். சூப்பர். பாண்டியன் ஸ்டோர்ஸ்லாம் நிறைய மெமரிஸ் இருக்கு. நிறைய இருக்கு. அண்ட் எனி ஒன் ஆஃப் தட் மெமரி அப்படியே கொஞ்சம் நம்மளுக்காக எடுத்து போடுங்க. சித்து கூட இருந்தது. நிறைய மெமரிஸ் இருக்கு. எல்லாமே நாங்கள் அது அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் இருக்கிற நாங்கள் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் நாங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ க்ளோஸாக பேசிக்கிட்டு ஜாலியாக அப்படி இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ வந்து சித்து மேம் அப்படின்னா இப்போ வரைக்குமே எல்லாருமே மிஸ் பண்ணுற ஒரு பர்சன் அவங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே அவங்களோட இன்ஸ்டா ஐடியில் போய் பார்த்தோன்னா அவங்க கமெண்ட்ஸில் 2 hours ஆக கூட மிஸ் யூ சித்து அப்படிலாம் போட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போதே அவங்கள நாங்கள் அவ்வளோ மிஸ் பண்ணுறோமே. நீங்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, பயங்கர ஃபன்னாக இருந்திருக்கும். அதோட மெமரிஸ் பற்றி சொல்லுங்க மேம். நிறைய சொல்லிட்டோம். அதான் மெமரிஸ். உண்மையிலே நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிரும்னு நினச்சிச்சா என்னன்னு தெரியல. எல்லாரோடும் நல்லா க்ளோஸு சித்து. எல்லாரோடையும் ரொம்ப பாசமாக இருக்கும். என் கூட நல்லா பாசமாக இருக்கா. அக்கா அந்த கோபமே வராது சித்துவுக்கு. யார் என்ன சொன்னாலும் ஓகே சிரிச்சுக்கிட்டே பரிச்சு எடுத்து போயிடும். நல்ல பொண்ணு. மிஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். நீ நம்மளுக்கு கொடுப்பனை இல்லைன்னு நினச்சிக்கிற வேண்டியது தான். ஓகே மேம். ஸோ அவங்க வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் வந்து நம்ம கூடயே தான் இருக்காங்க. கண்டிப்பாக. ஓகே. ஸோ மேம் அடுத்ததான் நீங்கள் சொன்ன ஒரு நிம்மதியான பிளேஸ் வந்தோடனே நேரம் எங்கள் நம்ம வந்து நான் படுத்துருவேன்னு சொன்னீங்க. ஸோ எவ்வளோ வந்து உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ் மேம் இது? அதான் கதை நேரம் வந்தோன்னு பெட்ரூம் ஓப்பன் பண்ணி எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பெட்ரூம் ஏன் பெட்ரூம் அப்படி தான் இருக்கு. பேச்சுலர்ஸ் ரூம் அப்படி தான் இருக்கும். அதனால அப்படி அப்படியே தூக்கி போட்டு அப்படியே இந்த கட்டில இருந்து அக்கடான்னு உட்காந்தாதான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். ஓகே. வந்து அப்படியே அதுக்கப்புறமா எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து ரிலாக்ஸாக படுத்துறது. ஓகே. ஆனால் ஹரிபரியா கிளம்புறதும் இங்கே இருந்து தான். ஆமாம், ஹரிபரியா கிளம்புறதும் இங்கேருந்து தான். கிளம்புறதுக்குன்னு ஒரு அதாவது ட்ரெஸ்ஸு இன்னும் நிறைய ஒரு ரூம் இருக்கு. ஆனால் அதை அவங்ககிட்ட நான் காட்ட மாட்டேன். அது ஒரு கோடவுன் மாதிரி. அதுக்குள்ளதான் எல்லா சீரியலுக்கான இது ட்ரெஸ்ஸு துணியெல்லாம் வைக்கிறதுக்குன்னே ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருக்கேன். ஓகே. அதனால ஆனால் எது வேணுமோ அங்கேருந்து எடுத்துட்டு வந்துட்டு இந்த ரூம்ல தான் நான். அந்த ரூம் எங்களுக்காக கொஞ்சம் அப்படி கூட சான்ஸே பயந்து போயிருவீங்க. நான் பயந்து. ஓகே. எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அப்போ அந்த ரூம்ல மேம்? சொல்ல முடியாது. ப்ளவுஸ் மட்டும் ஒரு 1000 ப்ளவுஸ் இருக்கும். 1000 ப்ளவுஸ். ஓகே. அது ஒரு பெரிய அட்டம் பாக்ஸ் 2 அட்டம் பாக்ஸ் 3 அட்டம் பாக்ஸ் ஃபுல்லாக ப்ளவுஸு. அது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ளவுஸ், அப்புறம் பேட்டர்ன் ப்ளவுஸஸ், அப்புறம் கொஞ்சம் ஃபங்க்ஷன் இது மாதிரி போகிறதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருப்பேன். சாரீஸ் ஃபுல்லாக ஒரு கபோர்டு இருக்கும். பீரோவில் அது எப்படி மேம் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கீங்க? அதுதான் வைக்கலைங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட கரெக்ட் பண்ணுறீங்க. ஓகே ஓகே. அப்படியே இருக்கும். ஒரு உள்ள ஒரு சிங்கிள் பெட்டு இருக்குது. அது எங்கள் பாப்பாவோடது. அந்த பெட்டில் ஃபுல்லாக துணி தான் இருக்கும். கீழே ஃபுல்லாக துணி தான். ஆனால் பெண்களோட வழி என்ன தெரியுமா? இந்த ப்ளவுஸ் இருக்கு, ஐயோ இதோட சாரி எங்கே காணோம். அதை தேடுறதுப்ப எங்கேயாவது கிளம்பணுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூம்குள்ளே போனேன்னா நான் அதனால் கிளம்பும் போது பண்ண மாட்டேன். நாளைக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை ஒரு நாளைக்கு ஷூட்டிங்க்கு நம்ம காஸ்டியூம் எடுத்து வைக்கணும்னா
நாள் நைட்டு உள்ளே போனேன்னா ராத்திரி 2 மணிக்கு தான் வெளியே வருவேன். என்ன மேம் சொல்றீங்க? எனக்கு அதை கண்டுபிடிச்சி எடுக்கும்போது அவ்வளோ இதாயிரும். கொஞ்சம் மேட்சிங் இப்படி இப்படி நாளைக்கு கூட ஒரு ஷூட் இருக்குது. கொஞ்சம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் மேடம் எங்களுக்காக ஒரு வாயல் புடவை ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கன்னு இருக்காங்க. தேடணும் இருக்கும். சரி எடுத்துகிட்டு வரேன் இருக்கேன். நீ உங்க என்ன ஒரு 5 மணிக்கு போனீங்கன்னா நைட் ஒரு 12 மணிக்கு வந்துடுவீங்களா? ஆமாம். ஓகே. போய் ஒரு 2 சாரி தான், அதனால் சீக்கிரமாக ஏதாவது எடுத்து வச்சுட்டு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஷாப்பிங் போனால் கூட இவ்வளோ நேரம் ஆகாது போல இருக்கே மேம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது, ஆனால் தேடணும். அதான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாக்கிலிச்சி, இப்போ ஒரு சீரியல் முடிஞ்சிருச்சு, பாக்கிலிச்சி முடிஞ்சிருச்சு. இனி என்ன பண்ணணும்னா பேக் பண்ணிட்டேன் நிறையா. பாக்கிலிச்சின்னு சரியை ஃபுல்லாக ஒரு இதில் பேக் பண்ணி தூக்கி மேலே வச்சிடணும். அப்போ தான் கொஞ்சம் இடம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாக்கியலட்சுமிக்குன்னு சொல்லிட்டு நான் பெருசாலாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணல. சாரீஸ் எல்லாமே நான் வந்து எல்ஐசியில் வேலை பார்க்கும்போது என்னோடய சாரீஸ் எல்லாமே அப்போ பூனம் லைட் வெயிட் சாரீஸ் தான் நிறையா வச்சுருப்பேன். அந்த சாரீஸ் தான் அப்படியேவும் ஊரில் போய் பாக்கியலட்சுமி கமிட் ஆனோன்னு ஊரில் போயிட்டு நல்ல ஒரு கோணி பையில் எடுத்து சேலை பூரா அடுக்கி கட்டி பஸ்ஸில் போட்டு விட்டு இங்கே வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த சேரீ தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணேன். மேக்ஸிமம் நம்ம செல்வியா நீங்க வந்தது ஃபுல்லா அந்த சாரீஸ் தான். ஓகே. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இடையில அப்படி எங்கேயா போனால் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 100 ரூபா 150 ரூபா அந்த அளவு தான் பர்ச்சேஸ் பண்ணுறது சேலை. ஓகே ஓகே. இங்கே இருக்கிற ஒரு குட்டி பூஜா ரூம் இது. ஆக்சுவலி நான் தீவிர சிவபக்தின்னு சொல்லியிருக்கேன். ஆதி யோகி இவர். ஓகே. ஆமா, இவர் முருகன். இவர் வந்து என்னோட குலசாமி முருகன். அவர் வந்து இஷ்ட தெய்வம். இந்த இதுக்குள்ளே என்ன வைக்க முடியுமோ அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இதுக்குள்ளேயே காமதேனுக்குள்ளே எல்லா கடவுளும் இருக்கிறாங்க. எல்லா கடவுளையும் இதுலேயே வேண்டிக்கலாம். இது இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் இருக்கிறது. அப்புறம் முக்கியமாக சரி சாமி ரூம்னா எல்லாருமே பூஜை ரூம்ல எல்லாமே வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்கு. இது வந்து வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்கில் வந்து இங்கே பாருங்கள் காயின் இருக்கா, உள்ள அரிசி இருக்கும். வலம்புரி சங்கில் வந்து 1 ரூபா காயினும் அரிசியும் போட்டு பூஜை ரூமில் வச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஓகே. நல்லது. நம்ம நினச்சது நடக்கும். நல்லது, ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லது. அதே மாதிரி இது அன்னபூரணி சிலை. இது அன்னபூரணி. இதுலேயே அரிசி போட்டு இது பண்ணி வச்சோம்னா இதுவும் நல்லது. ஓகே. இப்போ அந்த அரிசி என்ன மாற்றணுமா? மாற்றணும். எப்போ வீக்லி ஒன்ஸ் நம்ம விளக்கு போடுறப்ப எப்போ எல்லாம் நம்ம விளக்கு போடுறோம் இது பண்ணுறோம். எப்படி செவ்வாய் வெள்ளி சாமி கும்பிடுவோம், மற்ற நாள் கும்பிடுவோம். சும்மா அப்படி தட்டிட்டு சாமி கும்பிட்டு அப்படி போயிடுவோம். விளக்கு போடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்போ பண்ணும்போது அப்போ விளக்கை மாற்றிட்டு அரிசி மாத்திட்டு இது பண்ணிட்டு வச்சிருவோம். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. கிராண்ட் ராயல் டூர்ஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.